வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் from Mydigitalbrand. இன்னைக்கு செஷனில் ஃபேஸ்புக் ஷாப்ன்ற ஒரு ஆப்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ்புக் ஷாப் வந்து கரண்ட்டாக இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. அதுக்கான ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜி என்ன, ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை ஃபேஸ்புக்கில் செல் பண்ணலான்றதை இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ்புக் ஷாப்ன்ற நேமை வச்சே பார்க்கும்போது இந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ப்ராடக்ட்ஸை டேரெக்டாக வந்து லிஸ்டிங் பண்ணி சேல் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த ஃபேஸ்புக் ஷாப். அன்டில் 2023 வரைக்கும் இது வந்து நல்லா போயிட்டு இருந்தது. மெட்டா வந்து எப்போ வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை ரீபிராண்டிங் பண்ணி மெட்டான்ற நேமில் வந்தானோ அதுலேருந்து சில சேஞ்சஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபேஸ்புக் ஷாப்பில் நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டை செக் அவுட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி கேட்வேஸ், அதாவது ரேசர் பே, ஜிபே வழியாக பே பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் மெட்டா இப்போ என்ன நினைக்கிறான்னா, இந்த ப்ராடக்ட்ஸை என் டு என் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் அவனோட பிளாட்ஃபார்ம்லேயே நடக்கணும்னு நினைக்கிறதுனால மெட்டா பேன்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வரலான்ற ஒரு பிளானில் அவன் இருக்கான். ஸோ அதனால் வந்து இந்த சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கரண்ட்டாக இந்த ஆப்ஷனை வந்து இந்த ஃபியூச்சர் வந்து ஃபேஸ்புக் ஷாப்புன்ற இந்த ஃபியூச்சர் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ மார்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் என் டு என் வந்து ஜியோ மார்ட்டோட ப்ராடக்ட்ஸை வந்து அவன் வந்து என் டு என் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கனால சூனாக இந்த ஃபேஸ்புக் ஷாப்புன்ற இந்த ஃபியூச்சரையும் அவங்க எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் ஃபேஸ்புக் ஷாப் இல்லாத இந்த நேரத்தில் அதுக்கு ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜியாக கேட்டலாக் ஆட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ப்ராடக்ட்ஸை ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் செல் பண்ணலான்றதை இன்னைக்கு செஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஃபேஸ்புக் ஷாப் க்ரியேட் பண்ணோன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் பிக்சல், ஆக்டிவான ஒரு ஃபேஸ்புக் பிக்சல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு கேட்டலாக், அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த கேட்டலாக் வந்து அவைலபிளாக இருக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேஸ்புக் ஷாப்பை க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேட்டலாக் ஒன்ஸ் அவைலபிளாக இருந்தால் தான் நம்ம கேட்டலாக் ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி நம்ம ஃபேஸ்புக்கில் ப்ரொமோட் பண்ணவும் முடியும். இப்போ நம்ம டைரெக்டாக நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிடலாம். ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து மெட்டா பிஸ்னஸ் சூட் போயிட்டு நம்மளோட ஃபேஸ்புக் ஷாப்பை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக் மெட்டா பிஸ்னஸ் சூட்டுக்கு போனதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி வந்து ஒரு நேவிகேஷன் பார் இருக்கும். அந்த பாரில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆல் டூல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் டூல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே லே அவுட் வரும். அதில் போயிட்டு காமர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் இந்த காமர்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது வந்து காமர்ஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இந்த காமர்ஸ் மேனேஜர் வழியாக தான் நம்மளோட கேட்டலாகோ அல்லது ஃபேஸ்புக் ஷாப்போ இல்லை எந்த டீட்டெயில்ஸ் பண்ணுறதாலும் இந்த ஆப்ஷன் வழியாக தான் நம்ம பண்ண முடியும், இ-காமர்ஸ் ஆப்ஷன்ஸை. இப்போ நீங்கள் நேராக போய்ட்டு இந்த ஆட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஃபேஸ்புக் ஷாப் க்ரியேட் பண்ணுறதான ஸ்டெப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து இந்த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணல, நான் காமர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஐ டோன்ட் யூஸ் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்தியான்னு வருது. இங்கே பாருங்கள் கிளியராக ஷாப் நாட் அவைலபிள் இன் யுவர் செலக்டட் கண்ட்ரின்னு இருக்குது. யூ கேன் ஸ்டில் கிரியேட் ஏ கேட்டலாக்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போது கேட்டலாக் தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் உங்கள் மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போய்ட்டு தான் கேட்டலாகும் மெட்டா பிக்சலும் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம டேரெக்டாக மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போய்ட்டு நம்ம மெட்டா பிக்சலையும் கேட்டலாகையும் க்ரியேட் பண்ணி கேட்டலாக்ஸ் ஆட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெட்டா பிக்சலை க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்கு நீங்கள் வந்து மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போய்ட்டு டேட்டா சோர்சஸ், டேட்டா செட்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஏ நியூ டேட்டா செட்னு இருக்குது. இப்போ நான் வந்து புது மெட்டா பிக்சல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பாட்டி கடை வெப்சைட் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்து அந்த மெட்டா பிக்சலை நான் இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூஸ் ஹவு டு கனெக்ட் யுவர் வெப்சைட்னு கேட்குது. இதில் வந்து மெட்டா பிக்சல் ஒன்லின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து யூஸ் பார்ட்னர் இன்டெகிரேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததும் கீழே வந்து சூஸ் யுவர் பார்ட்னர் இருக்கும். இப்போ நான் காமர்ஸ் வழியாக தான் என்னோடய வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருந்தால நான் காமர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளகினை.
டவுன்லோட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அந்த ப்ளகின் இது வந்து ஃபேஸ்புக்கையும் நம்மளோட வெப்சைட் WooCommerce வெப்சைட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ப்ளகின் தான் இது. இப்போது ப்ளகின் டவுன்லோட் ஆகும் நேராக உங்களோட வெப்சைட், அதாவது இப்போ என்னோட பாட்டி கடை வெப்சைட்டோட WordPress அட்மின் டேஷ்போர்டுக்கு போயிடுறேன். நீங்கள் partycadai.wp-admin உங்களோட வெப்சைட் என்னவோ WordPressல டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை WooCommerce டெவலப் பண்ணிங்கன்னா wp-admin போட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தது உங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணி வந்துடும். இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்ததும் ப்ளகின்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு ஆட் நியூ ப்ளகின்னு கொடுங்க. இப்போ திருப்பி ஆட் நியூ ப்ளகின் கொடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட வெப்சைட் வந்து WooCommerceல பில்ட் பண்ணியிருந்தா தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்து இந்த வெப்சைட்டை வந்து WooCommerceல நீங்கள் பில்ட் பண்ணிடணும். இப்போ உங்களோட சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் நோ கொடுங்க. இன்ஸ்டால் நோ கொடுத்துட்டு ஆக்டிவேட் ப்ளகின் கொடுங்க. ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆகிட்ட பிறகு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃபார் WooCommerce ஆப்ஷன் இருக்குங்களா, அதான் வந்து இதுதான் ப்ளகின் ஆக்டிவேட் ஆகிருக்கு. கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இப்போ நீங்கள் கெட் ஸ்டார்டட்ன்ற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ நம்ம உங்களோட பேஜ், அதாவது உங்களோட எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜுக்கு ஸ்விட்ச் பண்ணுமான்னு கேட்கும். அதை கொடுத்துருங்க. கண்டினியூஸ் பாட்டி கடை, அதாவது இதுதான் இந்த ப்ரொஃபைலில் தான் நான் இருக்கேன். நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டி கடைன்ற இந்த ப்ரொஃபைல் வழியாக இந்த மெட்டா பிக்சல் பாட்டி கடை வெப்சைட்டுன்ற இந்த மெட்டா பிக்சல் பாட்டி கடை ஆட் அக்கௌண்ட், என்னோடய ஆட் அக்கௌண்ட்டு கேட்டலாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதனால் என்னோட வெப்சைட்டில் பாட்டி கடையில் இருக்க வெப்சைட்டோட ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த கேட்டலாக்குள்ளே தான் இருக்கும். இந்த கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட 2 அக்கௌண்ட்டுமே லிங்க் ஆகிடுச்சு. இப்போ லிங்க் ஆனதுனால என்ன ஆகும்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும், அதாவது மெட்டா பிஸ்னஸ் சூட்டும் உங்களோட வெப்சைட் வந்து டேரெக்டாக லிங்க் ஆகிடும். டன் கொடுத்துருங்க. யூ ஆர் ஜஸ்ட் ஆத்தென்டிகேட்டட் டு ஃபேஸ்புக்னு வரும். இது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி உங்களோட WordPress அட்மின் டேஷ்போர்டுக்கு போய்டும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் உங்களோட வெப்சைட், அதாவது WooCommerceல பில்ட் பண்ண வெப்சைட்டும் சிங்க் ஆகிடுச்சு. இப்போ நேராக நம்மளோட பழைய பேஜுக்கு போய்ட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதாவது கனெக்ட் WooCommerceன்ற அந்த பேஜில் வரணும் இல்லையா, கொடுத்துட்டு வெரிஃபை கனெக்ஷன் பாருங்கள். இப்போ வெரிஃபை கொடுங்க. ஆக்டிவ்னு வந்துடுச்சு, அதாவது உங்களோட மெட்டா பிக்சல் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட இந்த பேஜுக்கு அதாவது WordPress அட்மின் டேஷ்போர்டில் கீழே வந்தீங்கன்னா WooCommerceன்ற இந்த செக்ஷனுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். கனெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டலாக்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். பாட்டி கடை WooCommerce அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட கேட்டலாக், அதாவது உங்களோட வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் இப்போ சிங்க் ஆகிடுச்சு. இப்போ சிங்க் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கேட்டலாக்ஸ்குள்ளே வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கேட்டலாக் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், கேட்டலாக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே ஐட்டம்ஸ், செட்ஸ், டேட்டா சோர்சஸ்னு இருக்குது. இப்போ இந்த ஐட்டம்ஸ்ன்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டில் இருக்கிற, அதாவது உங்களோட வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். அந்த ஐட்டம்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களோட மொத்த ப்ராடக்ட்ஸ், அதாவது உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸு. இதில் வந்து அவைலபிலிட்டி, ப்ரைஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கேட்டலாக் ஐட்டம்ஸில் உங்களுக்கு எல்லாமே காட்டும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் உங்களோட ஸ்டாக் லிஸ்ட்டு, அதாவது உங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்டு. இப்போ நீங்கள் இந்த அட்வர்டைஸ் செட்டுன்னு இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் இந்த கேட்டலாகை நம்மளோட ஃபேஸ்புக் ஆட் கேம்பெயின்ஸ் வழியாக வந்து ஆட் கேம்பெயினாக ரன் பண்ணலாம், சேல்ஸ் கேம்பெயினாக ரன் பண்ணலாம். இப்போ சேல்ஸ்ன்ற செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. மேனுவல் சேல்ஸ் கேம்பெயின்னு செலக்ட் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. இது ஆஸ் யூஷுவல் நான் ப்ரீவியஸ் செஷன்ஸில் சொல்லியிருப்பேன் இல்லையா, எப்படி சேல்ஸ் கேம்பெயின் க்ரியேட் பண்ணோம், அந்த ஸ்டெப்ஸ் தான்
என்னன்னா இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்மளோட கேட்லாகில் இருக்க ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் கேம்பெயினில் போட்டு இந்த சேல்ஸ் கேம்பெயினை ஃபேஸ்புக் வழியாகவும் இன்ஸ்டாகிராம் வழியாகவும் எல்லாருக்கும் நம்மள ஸ்பெசிஃபிக் பீப்புள் இன்ட்ரெஸ்டட் ஆடியன்ஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ண முடியும். நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஆட் செட் நேம் வந்து நியூ சேல்ஸ் ஆட் செட்னு இருக்குது. உங்களுக்கு விருப்பமான நேமிங் கன்வென்ஷன் படி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்ம இதை டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சேல்ஸ் கம்பெனியில். வேணுன்றவங்க என்னோடய ப்ரீவியஸ் செஷனில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பட்ஜெட்டு, ஆடியன்ஸ் டைப்பு, எப்படி வந்து டார்கெட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் சேல்ஸ் கம்பெயின் டீட்டெயில்ஸில், அதாவது ஸ்ட்ராட்டஜியில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு கீழே வந்து ஆட் நேம் மட்டும், அதாவது ஆட் செட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த சேஞ்ச் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஆட் கேம்பெயின் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆட் நேம் வாங்க. வந்தது இங்கே கீழே பாருங்கள், உங்களோட ப்ராடக்ட்ஸ், அதாவது என்னோடய வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணி காட்டுது. பார்த்தீங்களா, ஃபிக், அப்புறம் ஆல்மண்ட், என்னோடய ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, என்னோடய வெப்சைட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இதை வந்து செப்பரேட் ஆடாகவும் போகும், கெரோசல் ஆடாகவும். அதை இங்கே பாருங்கள், கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கெரோசல் ஆட், சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ ஆட், கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து சிங்கிள் இமேஜ் பர் வீடியோ ஆடாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து சிங்கிள் இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சிங்கிள் இமேஜஸ் தான் செலக்ட் ஆகும். கெரோசல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் ப்ராடக்ட்ஸ், அந்த கேட்டலாகில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கெரோசல் வியூவில் போகும். ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஆக்சுவல் தான் உங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸு, உங்களோட ட்ராக்கிங், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பிக்சல், மெட்டா பிக்சல் பாருங்கள், பார்ட்டி கடை வெப்சைட்னு வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஆடியன்ஸுக்கு இதை டார்கெட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நீங்கள் இதை வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா, பப்ளிஷ் பண்ணிங்கன்னா இந்த ஆட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி செஷனில் ஃபேஸ்புக் ஷாப்னா என்ன, ஏன் ஃபேஸ்புக் ஷாப் கரண்ட்டாக அவைலபிளாக இல்லை, எப்போ நம்ம வந்து திருப்பி வந்து இந்த ஃபேஸ்புக் ஷாப்பை மெட்டா எனேபிள் பண்ணுவான்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் ஷாப் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கேட்லாக் ஆட்ஸ்ன்ற இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சேல் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட அடுத்த செஷனில் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.